அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம சிஎம்எஸ் சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். சிஎம்எஸ் அப்படின்னா சர்ச் மெயின்டனன்ஸ் சாஃப்ட்வேர். இந்த சர்ச் மெயின்டனன்ஸ் சாஃப்ட்வேர் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, நீங்க தனியா ஒரு சர்ச் வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு ஸ்தாபனத்தோட இணைஞ்சு ஊழியம் செய்றீங்க, அல்லது தனி ஊழியம் பண்றீங்க, அல்லது யூடியூப் மூலமா ஊழியம் பண்றீங்க அப்படின்னாலும், நீங்க எந்த மாதிரியான ஊழியம் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, சர்ச்சுடைய மெம்பர்ஸ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ஊழியத்துடைய விசுவாசிகள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ இன்னைக்கு யாருக்குல பிறந்தனாலோ, அந்த லிஸ்ட் நமக்கு ஷோ ஆகும். நமக்கு கால் பண்ணி கேட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாரி வெட்டிங் டேட்டும் இங்க ஷோ ஆகும். நம்ம கால் பண்ணி கேட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாரி அந்தந்த டேட்ல அவங்களுக்கு WhatsAppல ஒரு வெல்கம் மெசேஜ் மாரி போயிரும். சரியா? அது கீழயே நம்ம சர்ச் பெயர போட்டு போயிரும். அல்லது ஊழியத்தினுடைய பெயர போட்டு போயிரும். அதுக்கு கீழயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபரிங் பண்ற லிங்க் இருக்கும். அதில ஆஃபரிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஊழியத்துக்கு அந்த ஆஃபரிங் சேரும். அதே மாரி இந்த வாரத்துக்கான அ பர்த்டே, வெட்டிங்லாம் அங்க வந்துரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சண்டே நீங்க சர்ச் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த வாரம் பிறந்தநாளோ லைனா ஷோ ஆயிரும். நீங்க வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? நம்ம எதுக்கு அதிகமா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மாரி பார்த்துக்கலாம். அப்புறம் டோட்டல் ஃபேமிலி, டோட்டல் மெம்பர்ஸ், டோட்டல் ஆஃபரிங், திஸ் மந்த் ஆஃபரிங் இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம இத பத்தி எல்லாம் ஓவராலா பார்க்க போறோம். அப்புறம் இதனுடைய பிரைஸையும் நம்ம லாஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம ஃபேமிலில ஒரு மெம்பர்ஸ் ஆட் பண்றது இதுல தான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம். ஃபேமிலில இருக்கிற மெம்பர்ஸ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஜான் அப்படிங்கிற ஃபேமிலி, அவங்களுடைய மொபைல் நம்பர் இதுதான். அவங்க இதுல 3 பேர் இருக்காங்க அவங்க ஃபேமிலில. ஜானோட சேர்த்து 3 பேர் இருக்காங்க. வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜான் அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அதே மாரி அவங்க ஒய்ஃப் நேம் என்ன, அவங்க பசங்க இருந்தா பசங்க நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவங்க வெட்டிங் டேட்டும் இங்க நமக்கு ஷோ ஆயிரும். ஓகேவா? இந்த வெட்டிங் டேட் அன்னைக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மாரி போயிரும். அதே மாரி அந்தந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் என்ன ஆயிரும், குடுக்கப்பட்ட நம்பருக்கு ஒரு மெசேஜ் போயிரும். தென் பார்த்தீங்கன்னா, கெட் ஆஃபரிங். இப்போ ஒரு ஆஃபரிங் வாங்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுலயே என்ன பண்ணி கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்ப யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? அவங்க நேமோ, அல்லது மொபைல் நம்பரோ, அல்லது அவங்களுடைய அ ஐடியோ நீங்க போட்டு சர்ச் பண்ணா காமிச்சுரும். இப்போ உதாரணத்துக்கு ஜாஸ்மின் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இது கலெக்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிசிப்ட் நம்பர் இங்கேயே ஷோ ஆயிரும். இது நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். அப்புறம் கலெக்ஷன் டேட்டு, டைப் என்ன டைப்பு, எதுக்காக நம்ம வாங்குறோம்? ஆஃபரிங்ல 2 டைப் உண்டு. ஒண்ணு திரும்ப திரும்ப வாங்குறது. இப்ப மாசம் மாசம் நீங்க என்ன பண்ணுவீங்க, தீபகாணிக்கை சொல்லுவாங்க. அத மாசம் மாசம் வாங்குவீங்க. அடுத்து மாத சந்தா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இந்த மாரி விஷயங்களையும் மாசம் மாசம் வாங்குவீங்க. அடுத்து 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் மேனேஜ்மென்ட். திரும்ப திரும்ப வாங்குறது ரொட்டீன் மேனேஜ்மென்ட். ஒரு டைம் மட்டும் தான் வாங்குறீங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறீங்க, அல்லது ஒரு சர்ச்சைக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அத வாங்குறீங்கன்னா, அது ஒன் டைம் ஆஃபரிங். அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ கரெக்ட் இப்போ சிங்கிள் ஆஃபரிங் தான். அப்போ நீங்க இங்க இங்க பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டீன் ஆஃபரிங் பண்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? ரொட்டீன் மேனேஜ்மென்ட்ல இங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், யாருக்கு இப்போ லைட் ஆஃபரிங். மாசம் மாசம் வாங்குறாங்க இல்லையா? இத கிளிக் பண்ணிட்டு அசைன் குடுத்தீங்கன்னா, மாசம் மாசம் ஜானுக்கு என்ன ஆயிரும், அந்த இது போயிரும். ஓகேவா? அது நான் இல்லையா ரொட்டீன் ஆஃபரிங் லிஸ்ட். இத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், யாருக்கெல்லாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அத காமிக்கும். நம்ம ரிமூவ் பண்ணா பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்னா இயர்லி ஒன் டைம் போகும். தென் மாஸ்டர்ல போயிட்டு நீங்க இது எல்லா ஆஃபரிங்கும் மேனேஜ்மென்ட் பண்றது. சிங்கிள் ஆஃபரிங் மேனேஜ்மென்ட் பண்றது, ரொட்டீன் ஆஃபரிங் மேனேஜ்மென்ட் பண்றது, எக்ஸ்பென்ஸ் பண்றது எல்லாமே இங்க இருக்குது. இப்போ மாஸ்டர்ல போயிட்டு எக்ஸ்பென்ஸ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸா நீங்க மாத்திக்கலாம். ஓகே. இப்ப இதுக்காக இப்ப வாட்டர் பில் இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது. இன்னும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் தேவையோ அத டைட்டில்ல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி சிங்கிள் ஆஃபரிங். ஒரு டைம் வாங்குறதுக்கான ஆஃபரிங் போட்டு, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்க போட்டுக்கலாம். அதே மாரி ரொட்டீன் ஆஃபரிங். இது முக்கியமா பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னா நேம போட்டுட்டு சைக்கிள். டெய்லியா, அல்லது வீக்லியா, அல்லது 15 டேஸா ஒண்ணா, அல்லது மந்த்லி ஒண்ணா, அல்லது 3 மந்த்ஸ் ஒண்ணா, 6 மந்த்ஸ் ஒண்ணா, இயர்லி ஒண்ணான்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த அந்த மந்த் என்ன ஆயிரும், அந்த ஆஃபரிங் அவங்களுக்கு போயிரும். எஸ்எம்எஸ்ஸா போயிரும். அல்லது WhatsAppல போயிரும். தென் மேனேஜர் ரோல். இது என்னன்னா, நம்ம சர்ச்ல பாஸ்டர் இருப்பாங்க. இத மாரி என்னென்ன டைட்டில் இருக்கோ, பாஸ்டர், அப்புறம் கீபோர்டிஸ்ட், அக்கவுண்டன்ட், அப்புறம் ட்ரஸ்டி, ஓகேவா? அப்புறம் வேற என்னென்ன நேம் இருக்கோ, எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளான சர்ச்சா இருந்தா பெருசா இருக்காது. பட் பெரிய சர்ச்சா இருந்தா நெறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் இருக்கும். அது எல்லாத்தையும் இங்க ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, அந்த அசைன்மென்ட் பண்றது. இப்போ ரோல் அசைன்மென்ட் போயிட்டு, யார் யாருக்கு என்ன ரோல்? ஓகேவா? இப்ப ஜான் என்னவா இருப்பாங்க? பாஸ்டரா இருக்காங்கன்னா, பாஸ்டர்ன்னு போட்டுக்கலாம். அல்லது கீபோர்டிஸ்ட்னா கீபோர்டிஸ்ட். ஓகேவா? யாருக்கெல்லாம் ரோல் அசைன் பண்ணணுமோ, அந்த லிஸ்ட் இங்க வந்துரும். சரியா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவராலா பார்த்துருக்கோம். இப்ப ஆஃபரிங் ரிப்போர்ட். சிங்கிள் ஆஃபரிங் ரிப்போர்ட்ல போயிட்டு,
அவங்க பெயர் எல்லாமே வந்துரும். என்ன அமௌண்ட்டு இங்கேயே ரெசிப்ட் வந்துரும். ஸோ ரெசிப்ட் கிளிக் பண்ணும்போது, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெசிப்ட்ட அப்படி பிரிண்ட் எடுத்து குடுத்துடலாம். என்ன இருக்கு இல்லையா? இப்போ வந்து ரெசிப்ட் நம்பர் வந்துரும். நம்ம நேம், டேட்டு, ஸோ ரிசீவ்டு ஃப்ரம் மாஸ்டர் பீட்டர் ஃபார் ஃபுட் ஆஃபரிங், அமௌண்ட் ஆஃப் ஓகே எல்லாமே வந்துரும். இங்க பிரிண்ட் குடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், பிரிண்ட் பண்ற பேஜுக்குள்ள போயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க டோட்டலா ஒரு சாஃப்ட்வேர நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இதில ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அ நீங்க சர்ச் மெயின்டெயின் பண்றதுக்கு மட்டும் தான், அல்லது ஊழியத்த மெயின்டெயின் பண்றதுக்கு மட்டும் தான் இத உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு இது தேவை அப்டின்னா வந்து, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கேளுங்க. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 110 தான். மந்த்லி வந்து ரூ. 110 ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ₹120 தான். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னும் வந்து ஃபியூச்சர்ஸ்ல நெறைய விஷயங்கள் வரப்போகுது. இப்ப ஸ்டார்ட்டிங் தான். இன் ஃபியூச்சர் நெறைய ஆப்ஷன் வரப்போகுது. இது மட்டும் இல்லாம நாங்க பைபிள் எக்ஸாம் நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? பைபிள் எக்ஸாம், பைபிள் குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க கலந்துக்கணும்னா வந்து கீழ வாட்ஸ்அப் லிங்க் குடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நம்ம இதுவரைக்கும் இந்த வீடியோல வந்து ஓரலா மட்டும் தான் பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய வீடியோல என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா வந்து, இந்த சாஃப்ட்வேர் பத்தி ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? மேலும் இந்த வீடியோ வந்து உங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கோ, சர்ச் பாஸ்டர்ஸ்க்கோ யாருக்கும் தேவைப்பட்டா ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பைபிள் நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.